இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல பழனிமலை முருகனின் அதிசய தகவல்கள் பற்றி இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளுங்கள். முருக பக்தர்களே, பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்ப பதிவுக்குள்ள போயிடலாம். முருகனின் அறுபடை வீடுகளில் மூன்றாவது படை வீடு ஆண்டி கோலத்திலும் திகழும் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோவிலின் ஆச்சரியங்கள். தண்டாயுதபாணி விக்கிரகத்துக்கு 4 விதமான அபிஷேக பொருட்கள், நல்லெண்ணெய், பஞ்சாமிர்தம், சந்தனம், விபூதி மட்டும்தான் உபயோகிக்கப்படுகின்றது. பன்னீர் மார்கழி மாதத்தில் மட்டுமே உபயோகிக்கப்படுகின்றது. இவைகளில் சந்தனம், பன்னீர் தவிர மற்றவை எல்லாம் தண்டாயுதபாணியின் சிரசில், அதாவது தலையில் வைத்து உடனே அகற்றி விடுவார்கள். அதாவது முழு அபிஷேகத்திற்கும் சந்தனமும் பன்னீரும் மட்டும்தான். இதில் சிரசில் விபூதி என்பது சித்தர் உத்தரவால் பக்தர்களுக்கு வழங்கப்படுகின்ற பிரசாதம். அது கிடைப்பது மிக புண்ணியம். ஒரு நாளைக்கு 6 முறை அபிஷேக அலங்காரம் செய்யப்படுகின்றது. இது 5 முதல் 7 நிமிடத்திற்குள் முடிந்துவிடும். அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்துவிட்டால் பின்னர் அடுத்த அபிஷேகம் வரை மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ கிடையாது. இரவில் முருகனின் மார்பில் மட்டும் வட்ட வடிவில் சந்தன காப்பு சாத்தப்படுகின்றது. விக்கிரகத்தின் புருவங்களுக்கு இடையில் ஒரு பொட்டு அளவுக்கு சந்தனம் வைக்கப்படும். முன்பு சந்தன காப்பை முகத்திலும் சாத்தி கொண்டிருந்தார்கள். பிறகு இந்த முறை மாற்றப்பட்டு விட்டது. விக்கிரகம் மிகுந்த சூடாக இருக்கும். ஆதலால் இரவு முழுவதும் அந்த விக்கிரகத்திலிருந்து நீர் வெளிப்படும். இந்த நீரை அபிஷேகத்துடன் கலந்து காலை அபிஷேகம் நடக்கும் போது அங்கு இருக்கும் பக்தர்களுக்கு பிரசாதமாக தருகிறார்கள். தண்டாயுதபாணி சிலையில் நெற்றியில் ருத்ராட்சம், கண், மூக்கு, வாய், தோள்கள், கை, விரல்கள் போன்றவை மிக அற்புதமான ஒளியால் செதுக்கப்பட்டது போல் தெளிவாக இருக்கும். இது போகரின் கைவண்ணம். அந்த சிலையை சுற்றி எப்போதும் ஒரு விதமான சுகந்த மனம் இதுவரை ஒருபோதும் வெளியே உணர்ந்திராத பரவி இருக்கும். இந்த சிலையை போகர் செய்து முடிக்க 9 வருடங்கள் ஆயிற்று. அம்பாள், முருகன், அகத்தியர் இவர்களுடைய உத்தரவுக்கு பின் தான் போகர் இப்படி ஒரு சக்தி வாய்ந்த சிலையை செய்ய முயற்சி எடுத்ததாகவும், இதற்காக 4000க்கும் மேற்பட்ட மூலிகைகளை பல இடங்களிலும் சென்று தேர்வு செய்து 81 சித்தர்கள் இந்த நவபாசனத்தை போகர் சொற்படி தயார் செய்தனர். போகர் இசுபரத்தில் இருக்கும்போது தன் மனைவிக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முருகனை மேற்கு திசை நோக்கி பிரசிட்டை செய்தார். இதனால் மலை நாட்டில் உள்ளவர்களுக்கு பழனி முருகன் குலதெய்வமானார். கல்லில் சிலை செய்து பிரசிட்டை செய்து கட்டிய எத்தனையோ கோவில்கள் சேதமடைந்து போனாலும் நவபாசனத்தில் சிலை செய்த இந்த கோவில் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டிருப்பதன் காரணம் சித்தர்களின் மகிமைதான். தண்டாயுதபாணி சிலைக்கு இடப்பக்கத்தில் ஒரு சின்ன மரகத லிங்கம் உள்ளது. அவரை தரிசிக்க வலது பக்கமாக சென்று தீபம் காட்டுதல் வேண்டும். ஏனெனில் தீப ஒளி இல்லாமல் அந்த லிங்கத்தை தரிசிக்க முடியாது. பழனியில் 2 மரகத லிங்கம் உள்ளது. ஒன்று முருகர் சன்னதியில், இன்னொன்று போகர் சமாதிக்கு மேல். இந்த 2யுமே போகர் தான் செய்ததாக கூறப்படுகின்றது. இப்படி சிறப்பு மிக்க இந்த ஸ்தலத்தில் அருள் புரியும் அருள்மிகு தண்டாயுதபாணியை தரிசிப்போம், சகல சௌபாக்கியத்தை பெறுவோம் என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.